2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்க கன்னியாகுமரியைச் சேர்ந்த ஒரு இளவரசி கொரிய மன்னரை மணந்து மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய கொரிய மக்கள் தொகையில் 10% மேற்பட்ட மக்கள் இவங்களுடைய வம்சாவளியில் வந்தவங்க தான். அதனால தான் கொரிய மொழியில் ஆரம்பித்து கலாச்சாரம், பண்பாடு, வாழ்க்கை முறை, விளையாட்டுன்னு எல்லா விஷயங்களையும் தமிழர்களோட ஒத்து போகிறாங்க கொரிய மக்கள். எதுக்காக ஒரு தமிழ் இளவரசியை கொரிய மன்னருக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க? இதெல்லாம் உண்மையாக நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரங்கள் இருக்குது? அதே மாதிரி எப்படி தமிழ் இளவரசியோட இந்த வரலாறு வட இந்திய வரலாறாக மாற்றப்பட்டுச்சுங்கிறத வாங்க பார்க்கலாம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி தமிழகத்திலேருந்து கொரியா வரைக்கும் போயிருக்க முடியும்? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு நினைக்கலாம். ஆனால் உண்மையிலே தமிழ் மன்னர்கள் பண்டைய காலத்திலேயே கடல் வணிகத்தில் சிறந்து இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா அப்போ உலக வல்லரசு நாடான ரோமர்கள், கிரேக்கர்கள், எகிப்தியர்கள்னு எல்லாருக்கும் நறுமண பொருட்களில் தொடங்கி உணவு, உடைன்னு எல்லாவற்றையும் ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு மக்களாக இருந்தாங்க தமிழர்கள். அந்த நேரத்தில் தான் கொரிய மக்களோட வர்த்தக ரீதியாக ரொம்பவும் நட்பாக இருந்தாங்க தமிழர்கள். இந்த நட்பை உறவாக மாற்றிக்க ஆசைப்பட்டு பாண்டிய தேசத்து குமரி பகுதி ஆய் துறைமுகத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு கப்பல், அதில் ஆய் தேசத்து இளவரசியும் அவங்களோட சேர்த்து 100க்கும் மேற்பட்ட சிப்பாய்கள், பணிப்பெண்கள், மருத்துவர்கள்னு ஒரு கிராமத்தை தூர தேசத்து மன்னரான கொரிய மன்னரை திருமணம் பண்ண அனுப்பி வைக்கிறாங்க. பல மாத பயணங்களுக்கு அப்புறமா கொரியாவுக்கு போறாங்க தமிழ் இளவரசி. அந்த இளவரசியோட அழகை பார்த்த கொரிய மக்கள் அவங்கள ஹியோங் வாங் ஹோக்னு கூப்பிட்டாங்க. ஹியோங் வாங் ஹோக்னா தமிழ்ல செம்பவனம்னு அர்த்தம். ஆமா, அந்த இளவரசியோட பெயர் செம்பவனம். தன்னந்தனியா ஒரு பெண்ணா கடல் தாண்டி கொரியா வரைக்கும் போய் கொரிய மன்னரான கிம் சுரோவை திருமணம் பண்ணி கொரிய நாட்டுக்கே ராணியானாங்க இளவரசி செம்பவனம். அது மட்டும் இல்லாம 187 வருஷம் கொரிய நாட்டை மிக பிரம்மாண்டமா ஆட்சி பண்ணாங்க. இந்த விஷயங்கள்லாம் எப்படி வெளி உலகத்துக்கு முத தெரிய வந்துச்சுன்னா, கொரிய மக்களுக்கு ரொம்ப நாளாவே தங்களுடைய உண்மையான வரலாறு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ஏன்னா ஆசிய கண்டத்திலேயே கொரியாவுடைய கலாச்சாரம் ஜப்பான், சைனா போன்ற நாடுகள்கிட்ட இருந்து முழுசா வேறுபட்டு இருக்கும். இதனாலதான் கொரியர்கள் தங்களுடைய உண்மையான வரலாறை தேட ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அவங்களுக்கு சம்யூ கியூசாங்கிற ஒரு புத்தகம் கிடைக்குது. அதுல தான் கொரிய மன்னர்களை பத்தியும் ஹியோங் வாங் ஹோக்குங்கிற ராணியை பத்தியும் நிறைய குறிப்புகள் இருந்திருக்கு. அப்படி அதுல என்ன இருந்ததுன்னா, ஆயுத்தாங்கிற ஒரு நாட்டை சேர்ந்த ஹியோங் வாங் ஹோக்குங்கிற ஒரு இளவரசி கொரியாவுக்கு வந்து கொரிய மன்னரான கிம் சுரோவை திருமணம் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மிக பிரம்மாண்டமான கயாங்கிற ஒரு ராஜ்யத்தையும் உருவாக்கி ஆட்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த ராஜ்யம் 3ஆ பிரிஞ்சு தனித்தனி ராஜ்யங்களா இருந்தது. இந்த ராணிக்கும் கொரிய மன்னரான கிம் சுரோக்கும் மொத்தம் 12 பசங்க பிறக்கிறாங்க. இவங்களுக்கு ஹிம் மற்றும் ஹியோங்கிற குடும்ப பெயரை வைக்கிறாங்க. அதுபடி இன்னைக்கு மட்டும் 60 லட்சம் கொரிய மக்கள் இந்த ஹிம் மற்றும் ஹியோங்கிற பெயரை குடும்ப பெயரா வச்சிருக்காங்க. இதுதான் அந்த புத்தகத்துல இருந்து கொரியர்களுக்கு கிடைச்ச வரலாறு. இப்ப கொரியர்களுக்கும் தமிழர்களுக்கும் உள்ள ஒற்றுமைகளை பார்க்கலாம். கொரிய மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் கிட்டத்தட்ட 1400க்கும் மேற்பட்ட சொற்கள் ஒத்து போகுது. தமிழர்கள் எப்படி தங்களுடைய பெற்றோர்களை அப்பா அம்மானு கூப்பிடுவாங்களோ அதே மாதிரி தான் கொரிய மக்களும் தங்களுடைய பெற்றோர்களை அப்பா அம்மானு தான் கூப்பிடுவாங்க. அதே மாதிரி தமிழ் மக்கள் அதிகமாக விளையாடக்கூடிய பன்னாங்கல், பொம்பரம், ஊஞ்சல் இதை தான் கொரிய மக்களும் விளையாடுறாங்க. இங்கே எப்படி பொங்கல் 3 நாட்கள் கொண்டாடப்படுதோ அதே மாதிரி தான் கொரியாலையும் சியூசியாக்குங்கிற ஒரு பண்டிகை 3 நாட்கள் கொண்டாடுறாங்க. அதே மாதிரி இங்கே பயன்படுத்தக்கூடிய முரம், உரல் போன்ற பொருட்களை கொரியாலையும் பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி கொரியர்களுடைய உணவுப் பொருளும் நம்மளுடைய உணவுப் பொருட்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். கொரியர்கள் இனிப்பை விட காரத்தை தான் ரொம்ப விரும்புகிறாங்க. ஆனால் பக்கத்து நாடான ஜப்பான், சைனா போன்ற நாடுகளுக்கு காரம்னாலே சுத்தமாக ஆகாது. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஊறுகாய், கொழுக்கட்டை, கஞ்சி போன்றது தான் கொரியாலையும் சாப்பிட்றாங்க. இது மாதிரி இன்னும் பல ஒற்றுமைகள் நமக்கும் கொரியர்களுக்கும் இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணமே இங்கிருந்து போன தமிழ் இளவரசி செம்பவனம் தான். இப்பேற்பட்ட வரலாறு நமக்கு தெரியாம போனனால தான் இன்னைக்கு நம்மளுடைய தமிழ் இளவரசியை வட இந்திய பெண்ணுன்னு சொல்லி உரிமை கொண்டாடுறாங்க. உண்மையிலே கொரியாவுடைய ராணி ஹியோங் வாங் ஹோக் தமிழ் இளவரசியா இல்ல வட இந்திய பெண்ணான்னு பார்ப்போம். கொரியாவுடைய வரலாற்றுப்படி அந்த ராணி கடல் வழியா பயணம் செஞ்சு வந்தாங்க. அடுத்து அவங்களுடைய கையில 2 மீன்கள் பொறிக்கப்பட்ட ஒரு சின்னம் இருந்தது. அதே மாதிரி அந்த ராணி கிபி 48 தான் கொரியாவுக்கு வந்து சேர்றாங்க. வந்தப்ப அந்த ராணி கொரிய மக்கள்கிட்ட நான் அயோத்திய நாட்டில இருந்து வந்திருக்கேன்னு சொன்னதா ஒரு குறிப்பு இருக்கு. இந்த குறிப்புகள்லாம் எடுத்துக்கிட்டு தான் 90களில் தங்களுடைய ராணி பிறந்த இடத்தை தேட ஆரம்பிச்சாங்க கொரியர்கள். முதல்ல அந்த ராணி கொரியாவுக்கு வந்த வருடம் கிபி 48. அந்த நேரத்தில் வட இந்தியர்களுக்கு கடல் வழி வணிகம்னா என்னன்னே தெரியாது. ஆனால் தமிழர்கள் அந்த நேரத்தில் கடல் வணிகத்தில் சிறந்து இருந்தாங்க. அடுத்ததான் அந்த ராணி வரும்போது மீன் சின்னத்தை கொண்டு வந்தாங்க. மீன் சின்னம் பாண்டியர்களுடைய சின்னம். இன்னைக்கு அந்த ராணியோட சமாதியில் இரட்டை மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததான் அந்த ராணி அயோத்தியா நாட்டிலிருந்து வந்தேன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு விஷயத்தை தான் தவறாக புரிஞ்சுக்கிட்ட கொரிய மக்கள் 90களில் ஆராய்ச்சி பண்ணும்போது இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அயோத்தியாவை தான் ராணி ஹியோங் வாங் ஹோக் பிறந்த அயோத்தியான முடிவே பண்ணிட்டாங்க. கொரிய ஆராய்ச்சியாளர்கள் உத்தரப்பிரதேசத்தை சொல்றதுக்கான காரணம் அயோத்தியாங்கிற பேரும் இன்னைக்கு உத்தரப்பிரதேசோட சின்னமா இருக்கக்கூடிய இரட்டை மீன் சின்னமும் தான். ஆனா உண்மையிலே 2000 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அயோத்தியாவோட உண்மையான பெயர் சாகேதா. 5ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் அந்த ஊரை அயோத்தியாங்கிற பேர்லேயே கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா கிபி 2ஆம் நூற்றாண்டு
நூற்றாண்டுலேயே தமிழகத்தில் ஆயிநாடுங்கிற ஒரு பகுதி இருந்திருக்குன்னு தெரிய வருது. அதே மாதிரி 17ஆம் நூற்றாண்டுகள்ல இருந்து தான் உத்தரப்பிரதேசத்தில் மீன் சின்னம் பயன்படுத்தப்படுது. அதுவும் உத்தரப்பிரதேசத்தை ஆட்சி பண்ண நவாப் மன்னர்களால் முதலாக மீன் சின்னம் பயன்படுத்தப்படுது. இந்த மீன் சின்னம் தான் இன்னைக்கு வரைக்கும் உத்தரப்பிரதேச அரசாங்கம் பயன்பாட்டில் வச்சிருக்காங்க. ஆனால் பாண்டிய மன்னர்கள் 2000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே இந்த மீன் சின்னத்தை பயன்பாட்டில் வச்சிருக்காங்க. அடுத்ததா ராணி கடல் வழியாக தான் கொரியாவுக்கு வந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் உத்தரப்பிரதேசத்தை சுற்றியும் எங்கேயுமே கடல் இல்லை. அதே கன்னியாகுமரி ஒரு துறைமுக நகரம். இதுல இருந்தே தெளிவாக தெரிய வருது, இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அயோத்தியா ராணி ஹியோங்வாங் ஹோக் பிறந்த இடமே கிடையாது. உண்மையிலே அவங்க குமரி பகுதியில் இருந்த நாட்டுடைய தமிழ் இளவரசி. இவ்வளவு மொழி கலாச்சார ஒற்றுமைகள் இருந்தும் கூட ராணி ஹியோங்வாங் ஹோக் இங்கே தான் பிறந்தாங்கன்னு வரலாற்றை மறைச்சு தமிழ் இளவரசியை வட இந்திய இளவரசியாக மாற்றி மிகப்பெரிய மணிமண்டபமும் கட்டியிருக்காங்க. கொரிய மக்களும் தங்களுடைய முன்னோர் பிறந்த இடம்னு நினச்சி வருடத்துக்கு 60,000க்கும் மேற்பட்ட மக்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு வந்துட்டு போகிறாங்க. என்னதான் வட இந்தியர்கள் வரலாற்றை பறிச்சாலும் கொரியர்களுடைய கலாச்சாரத்தில் இன்னைக்கும் தமிழ் கலாச்சாரம் கலந்துருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ராணி செம்பவளம் மரணப்படுக்கையில் சொன்ன அந்த விஷயங்கள் தான். அப்படி என்ன சொன்னாங்கன்னா, என்னை எப்படி என்னுடைய பசங்க அம்மானு கூப்பிடுறாங்களோ அதே மாதிரி தான் என்னுடைய நாட்டு மக்களும் பின்பற்றணும். நான் சொல்லிக் கொடுத்த தமிழ் மொழியும் கலாச்சாரமும் என்னைக்கும் கொரியாவில் வாழணும்னு சொல்லி சந்தோஷமாக தன்னுடைய கண்களை மூடுறாங்க தமிழ் இளவரசியாக இருந்து கொரியாவுக்கே ராணியான ராணி செம்பவளம்.